வணக்கம். இது உங்கள் கந்தன் அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். நம்ம கன்டினியூஸா மேத்தமேட்டிக்கல் சீரிஸ்ல டெய்லியும் ஒரு டாபிக்ல குறிப்பிட்ட சம்ஸ் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரிலேட்டடான சம்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க. கிரிஷ் பைஸ் a watch for rupees 350 and selling rupees 392. Find out its ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் என்னன்னு கேட்க வராங்க. இந்த கொஸ்டினை பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியுது, அவர் வந்து 350க்கு ஒரு வாட்சை வாங்கிட்டு 392 ருபீஸ்க்கு வித்திருக்காரு. இதுலேயே நமக்கு ப்ராஃபிட்டாக தான் அது வித்திருக்காரு நமக்கு தெரிய வருது. இதோட ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் என்னன்னு பார்க்கலாம். சிபிங்கிறது காஸ்ட் ப்ரைஸ், எஸ்பிங்கிறது செல்லிங் ப்ரைஸ். சிபி வந்து 350, எஸ்பி வந்து 392. ப்ராஃபிட் பெர்சன்டேஜோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 100. இந்த 100 நீங்கள் மறக்கக்கூடாது. சம்மில் வந்திருக்கிறதுல 392 மைனஸ் 350 டிவைடட் பை 350 இன்டூ 100. அதை நம்ம சால்வ் பண்ணி பார்க்கும்போது 42 டிவைட் பை 350 வருது. இன்டூ 100 போட்டோம்னா 6 இன்டூ 2 12%. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இந்த கொஷினோட ஆன்சர் வந்து 12%. செகண்ட் கொஷினில் என்ன சொல்ல வராங்க பார்க்கலாம் வாங்க. ராமு பர்ச்சேஸ்டு பைசைக்கிள் ஃபார் rupees 5200, spent rupees 800 on its repair. He had to sell it for 5500. Find out its profit percentage or loss percentage கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோண வருது? 5200 கொடுத்து ஒரு பைசைக்கிள் வாங்கியிருக்காரு, அதுக்கு 800 ருபீஸ் வந்து ரிப்பேர் பண்ணியிருக்காரு. இப்போ வந்து இன்னொரு இடத்துல செல் பண்ண போகிறாரு, அது வந்து 5500 சொல்கிறாங்க. சிபி நான் எழுதியிருக்கேன் 5200. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிப்பேர் வந்து 800 ருபீஸ். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 6000 ருபீஸ் வருது. 6000 ருபீஸ் வருது. அதை வந்து செல்லிங் ப்ரைஸை 5500 விற்க போகிறாரு. இதில் வந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருது? அவர் வந்து வாங்கின காசும் ரிப்பேர் பண்ண காசும் ஹையாக இருக்குது, விற்கிற காசும் ரொம்ப லோவாக இருக்குது. இது வந்து லாஸ் பர்சன்டேஜ்னு கொஸ்டினை படிக்கும் போதே நம்மளுக்கு தெரியணும். இப்போ இதில் வந்து நமக்கு தெரிஞ்சிச்சு லாஸ்ட் ஆர் ப்ராஃபிட்டா லாஸான்னு கேட்குறாங்க. நம்ம வந்து லாஸ் பர்சன்டேஜில் சம் போட போகிறோம். லாஸ் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு அப்படின்னா பார்த்தீங்கன்னா, லாஸ் பர்சன்டேஜோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிபி மைனஸ் எஸ்பி டிவைடட் பை சிபி போடணும். அதே ஃபார்முலா தான். 500 வருது. 6000ல் 5500 மைனஸ் பண்ணோன்னா 500 டிவைட் பை 6000 இன்டூ 100. 500 டிவைட் பை 6 போடுறாங்க. ஆன்சர் வந்து 8.33. லாஸ் பர்சன்டேஜோட வேல்யூ வந்து 8.33. தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க. தேர்ட் கொஸ்டின் என்ன சொல்ல வராங்கன்னா, a man brought a pencil at a rate of 6 for rupees 4 and sold them at a rate of 4 rupees 6. His gain in transaction is, ஒரு ஆள் வந்து ஒரு 6 பென்சில் வாங்குறாரு 4 ருபீஸ்க்கு, அதை செல் பண்ணுறாரு 4 பென்சில் 6 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாரு. இல்லை பார்க்க வேண்டியது வந்து 4 டிவைடட் பை 6, 6 டிவைடட் பை 4 நம்ம ரெப்ரசன்டேஷனில் எழுதிக்கிறோம். இது வந்து சிங்கிள் பென்சிலோட வேல்யூ மட்டும் தான் நம்மளுக்கு கிடைக்குது 2/3, 3/2ன்னு சொல்லிட்டு. இப்போ கெயின் டிரான்சாக்ஷன் கேட்குறாங்க. கெயின் டிரான்சாக்ஷன் கேட்கும் போது ப்ராஃபிட் இஸ் இக்குவல் டு எஸ்பி மைனஸ் சிபி. அப்படின்னா என்னென்னா செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். 3/2 மைனஸ் 2/3. இதை நம்ம வந்து கிராஸ் மல்டிப்ளேஷனில் சால்வ் பண்ணும்போது கீழே வந்து எல்சிஎம் எடுத்திருக்கேன். எல்சிஎம்னா 6 வரும். 9 மைனஸ் 4 போட்டிருக்காங்க 5/6. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்ன கண்டுபிடிக்கணும்னா நல்ல ஃபார்முலா மைண்டில் ஏற்றிக்கணும், என்றைக்குமே மறக்கக்கூடாது. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா எஸ்பி மைனஸ் சிபி டிவைடட் பை சிபி இன்டூ 100 வந்தது நம்மளுக்கு 5/6. கீழே சிபி நம்மளுக்கு தெரியும் வந்து 2/3ன்னு. அந்த ஃபார்முலா அப்படியே போட்டுட்டு இன்டூ 100 போடுறோம். இது வந்து அந்த டிவிஷனில் இருக்கிறதுனால மேலே ரெசிபோக்கலாக போய்டும், 3/2 மாறிடும். அது கீழேருந்து மேலே போகும்போது அதை கேன்சல் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வருதுன்னா 5/4 இன்டூ 100. 4ஐயும் 100ஐயும் நம்ம வந்து கேன்சல் பண்ண முடியும். 5ஐயும் 25 இன்டூ பண்ணால் 125% ப்ராஃபிட் டிரான்சாக்ஷன் கிடச்சிருக்கு. தேர்ட் கொஷினோட ஆன்சர். ஃபோர்த் கொஷின் கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவலில் இருக்கும். ரமேஷ் brought 2 horses for rupees 200 each. ஒரு வேர்டையும் நீங்கள் பார்க்கணும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பொறுத்த வரைக்கும், மேத்தமெட்டிக்கல் டிரான்சாக்ஷன் பொறுத்த வரைக்குமே எல்லாத்துலேயுமே வந்து வேர்டிங்ஸ் ரொம்ப முக்கியம். இங்கே வந்து என்ன கொடுக்குறாங்க, ரமேஷ் வந்து 2 குதிரையை வாங்குறாரு. 2 குதிரையோட ப்ரைஸ் என்னென்னு போட்டிருக்காங்க ஈச். அப்போ ஒரு குதிரையை வந்து 1200, இன்னொரு குதிரையை 1200 வாங்கியிருக்காரு மொத்தமாக. அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஹீ சேல்ஸ் 1 at 10% ப்ராஃபிட். ஒரு குதிரை விற்கிறாரு 10% லாபத்துக்கு விற்கிறாரு. ஆனால் அண்டு அதர் வித் 5% லாஸ். இன்னொரு குதிரை விற்கிறாரு 5% லாஸில் விற்கிறாரு. ஃபைண்ட் தி டோட்டல் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஆஃப் தி டிரான்சாக்ஷன். இதில் என்ன நடந்திருக்குன்னு கேட்குறாங்க. 2 ஹார்ஸை வாங்குறாரா, 1200 ரூபாய்க்கு ஒரு ஹார்ஸ் வாங்கியிருக்கா. 10% ப்ராஃபிட்னால 120 ஆட் பண்ணோன்னா
1320 வருது. ஓகேங்களா? இந்த பக்கம் 5 வந்து பெர்சன்டேஜ் லாஸ் பண்ணிட்டாரு. அப்போ என்ன வரும்? 1200ல ரூ. 60 நான் மைனஸ் பண்ணேன்னா, 1140 வருது. இத 2த்தையும் நம்ம ஆட் பண்றோம். 2460 வருது. ஓகேங்களா? இப்ப சப்ட்ராக்ட் பண்றாங்க. எதுலருந்து சப்ட்ராக்ட் பண்றாங்க? 1200 + 1200ங்கிறது தான் 2400. சப்ட்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு 60% ப்ராஃபிட்ல வித்திருக்காரு நமக்கு தெரிய வருது. ஓகேங்களா? இப்போ ப்ராஃபிட்ல வித்தோனே ப்ராஃபிட் பெர்சன்டேஜ்க்கு ஃபார்முலா போடுறோம். எஸ்பி மைனஸ் சிபி நல்லா தெரியும். டிவைடட் பை சிபி இன்டூ 100. இந்த ஃபார்முலா மறக்கவே கூடாது நீங்க. நெக்ஸ்ட் லெவல் நம்ம போடுறாங்க. 60 போட்டு 2400 மைனஸ் பண்றோம். டிவைட் பண்றோம் இன்டூ 100. 60/24 வருது. ஆன்சர் வந்து 2.5% ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் வித்திருக்கோம். தேங்க் யூ ஸோ மச். நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு நெக்ஸ்ட் வர சீரீஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்க. கந்தன் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வர வீடியோவை ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. தேங்க் யூ ஸோ மச்.